நீங்க எந்த சமூகத்துல இருக்கும்போது நீங்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற ஆக்களை கூட்டி கொண்டு போய் சபைகளை தொடங்கி இருக்கிறீங்களோ, ஆவிக்குரிய உங்களுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பின அப்சலோமின் ஆவியை அன்றி அது வேறொரு ஆவியும் கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகளை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பேரை வைத்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாய் ஒரு சபையை தொடங்குவதானால் என்ன பேர் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவ்வளவு பேர் நிறைய கொடுத்தபடினால ஆண்டவர் மறந்து போயிட்டார் என்று சொல்லி இப்போதைக்கு இயேசு யோசிக்கிறார் என்று வைங்க உங்களுடைய சபைக்கு பேர். திரும்ப ஞாபகம் வந்தோடனே எந்த பேர் கொடுக்கப்படலை என்று அறிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு ஒரு பேரை தரலாம் என்றது போல இந்த நாட்களிலே சபைகள் இப்படியாய் பலவீனப்பட்டு சாத்தானுடைய சித்தத்தை செய்யும்படி அப்சலோமின் ஆவியினால பிடிக்கப்பட்ட அநேக மகன்மார், அநேக மகள்மார் இன்றைய நாள் உலகம் முழுவதும், தமிழ் மொழி மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா விதமான தேசங்களில் இருக்கிறவர்களுக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்கிறது. தனிய தமிழாக்களுக்குள்ள மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களிலேயும் எல்லா தேசங்களுக்குள்ளே இந்த ஆவி கிரியை செய்கிறது. கடைசி காலத்தில் அப்சலோமின் ஆவி மூலமாய் ஒரு சபை உடைக்கப்படும் போது அந்த மேய்ப்பனுக்கு, அந்த தகப்பனுக்கு மிகுந்த வெட்கத்தையும் வேதனையும் உண்டாக்குறதா இருக்கும். இப்படி எழும்புற சபைகள் மூலமாய் புறஜாதியார்கள் தேவனுடைய நாமத்தை தூசிக்கப்படத்தக்கதா இந்த அப்சலோமின் ஆவி கிரியைகளை செய்யும். உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபையார பார்த்து பேசுகிறேன். ஒரு சபையில நீங்க விசுவாசியாக இருக்கும் போது அல்லது அந்த சபையில ஊழியத்தில நீங்க பழகி கொண்டு இருக்கும் போது அங்கே அந்த சபையிலே கர்த்தர் உங்களோடு பேசி, அந்த சமூகத்தில் இருக்கிற உங்களோட ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் பேசி, அங்க வந்திருந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசி உங்களை பிரித்து கர்த்தர் வெளியே அனுப்பாமல் நீங்கள் உங்களோட சொந்த விருப்பத்துக்கு வெளியிலே புறப்பட்டு போய் ஒரு சபையை தொடங்கி இருப்பீர்களானால் நீங்கள் அப்சலோமின் ஆவியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு ஆள். தேவனுடைய சித்தம் என்பது, தேவனுக்கு பிரியமானது என்பது உங்களோடு மாத்திரம் பேசுவதில்லை.